பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சகர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சகருக்கு வந்து இந்த 2 பருப்பு இருந்தால் போதும், சூப்பரான சுவையான ஒரு குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். அப்படி என்ன குழம்பு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து உடனே என்னோடய வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த பருப்பு எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க. அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வேறு தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பருப்பு வந்து நல்லா ஊறி வரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து ஊறினதுக்கப்புறம் தண்ணி வந்து ஓரளவுக்கு இஞ்சி வந்திருக்கு. இப்போ இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த பருப்பு கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து பருப்பு கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்பு கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்குறதுனா நல்ல வாசமாக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துட்டு நம்ம அரைக்கணும். இது எல்லாம் நிறையா இருக்கிறதுனால வந்து நான் 2 பாட்டாக வந்து பிரிச்சுட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு பாட்டிலே வந்து மேலே இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்துடாமல் பருப்பும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்குற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் வந்து நான் பச்சை மிளகாய் போடும்போது வந்து உங்களுக்கு அந்த கிளிப் இருக்காது. ஆனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் அரைச்சிட்டு வந்துடணும். இந்தளவுக்கு ரொம்ப மை பேஸ்ட்டாக அரைக்காமல் ஓரளவுக்கு வந்து கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பருப்பு அரைக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அதே போல் வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது. கொரப்பாக தான் இருக்கணும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 டைமாக மாற்றி அரைச்சதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ வந்து குழம்புக்கு வந்து தேங்காய் அரைக்கணும். அதுக்கு வந்து 2 சில்லளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியாக கட் பண்ணி அந்த பாதி வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இதில் 2 தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல மிக்சியில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது இருக்கட்டும். இப்போ வந்து இந்த குழம்புக்கு வந்து சூப்பரான டேஸ்ட் கொடுக்குற ஒரு மேஜிக் மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலாவுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 10 அளவுக்கு வந்து வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இதை வந்து சிம்மிலே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க, கருக விடாமல். வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதே கடாயில் வந்து குழம்பு ரெடி பண்ண போகிறோம் நம்ம. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு பாதி வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வாசமாக இருக்கும். இதில் வந்து ஒரு பாதி தக்காளியை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால் கம்மியாக சேர்த்துக்கங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்றக்கா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து மசால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் உள்ள குழம்பு மசால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வீட்டு மசால் இல்லை அப்படின்னா மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள் இது 3 வந்து சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம. நான் இன்றைக்கி வந்து இந்த குழம்பு வந்து நான்வெஜ் ஸ்டைலில் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது வந்து நம்ம ஒரு மேஜிக் மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அது வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இது தனியாக இறக்கி வச்சிடலாம்.
இப்போ நம்ம உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை வந்து ஒரு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி இதில் வந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். ரொம்ப அதிக நேரம் வேக வைக்க வேணாம். கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா. இப்போ வேக வச்ச உருண்டையெல்லாம் வந்து நம்ம குழம்புல வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருண்டையை வந்து நீங்கள் வேக வைக்காமல் கூட அப்படியே டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சில பேர்த்துக்கு உடஞ்சி வந்துடும் அப்படின்றதுனால வந்து நான் இன்றைக்கி வேக வச்சு அந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கி வச்சோம் அப்படின்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஜஹருக்கு வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கே வேறு எந்த சைடிஷுமே தேவைப்படாது. இதே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.